சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற மகா வீரர்கள் இருக்கிற பூமி மகிழ்மதி. ராஜமாதா சிவகாமி சிம்மாசனத்துல விசுவாசத்தோட ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் மிக சிறந்த வீரரான கட்டப்பா. அவர் யுத்தத்துல மகா வீரர், அதோட நல்ல விசுவாசியும் கூட. அமரேந்திர பாகுபலி மகிழ்மதியோட எதிரிகளை அழிச்சிட்டு இருக்கும் போது அவரோட சகோதரரான பல்வால் தேவ் பாகுபலியோட முதுகுல குத்திட்டாரு. பல்லா மகிழ்மதியோட சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. ஆனா மக்களோட மனசுல என்னைக்குமே அழியாம அமரேந்திர பாகுபலி தான் இருந்தாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அமரேந்திர பாகுபலியோட மகன் மகேந்திர பாகுபலி தான் அப்பாவை கொண்டவனை பழி தீர்த்தாரு. அதுக்கப்புறம் மகிழ்மதிக்கு மீண்டும் பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு கதையும் இருக்கு. பாகுபலியோட உயிர் மூச்சும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்துல ஒன்னோடு ஒன்னா கலந்திருந்தது. இருந்தாலும் பாகுபலிக்கு இன்னல்கள் வந்துச்சு. அதை எப்படி கடந்து வந்தாருங்கிறது தான் இந்த கதை. எங்க ஜனங்களை கொன்னு கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஆனா குற்றவாளி திருடனோ கொள்ளக்காரனோ இல்ல, மகிழ்மதி சாம்ராஜ்யம் தான். வார்த்தை அளந்து பேசு. எங்க அரண்மனையை தேடி வந்து எங்க மேலேயே நீ குற்றம் சொல்றியா? நான் ஒன்னும் சும்மா குற்றம் சுமத்தல, ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். மகிழ்மதியோட ஆயுதத்தை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அடையாளம் தெரியும். இது உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? எங்க ஜனங்களோட நெஞ்ச தொலைச்ச ஆயுதம் இது. தீர்த்த யாத்திரைக்கு போன அப்பாவி ஜனங்க கந்தர் பர்வதத்தில் நடக்கிற பூஜைக்காக எங்களுடைய குலதெய்வம் கருட சிலையை கொண்டு வர போனாங்க. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூஜை நடக்கும். எங்களுடைய ராஜ்யத்துக்காகவும் பிரஜைகளோட பாதுகாப்புக்காகவும் இது நடக்கும். அது சொக்க தங்கத்தால செய்யப்பட்டது. விலை என்னவா இருந்தாலும் சரி, அது எங்களை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம். தீர்த்த யாத்திரைக்கு போனவங்க திரும்ப வராததுனால அவங்கள தேடி எங்க படை வீரர்கள் போனாங்க. அங்க அவங்களுக்கு கிடைச்சது தீர்த்த யாத்திரைக்கு போன அப்பாவி ஜனங்களுடைய சடலங்கள். ஆனா கருட தேவனுடைய சிலை காணாம போயிடுச்சு. எங்க குலதெய்வ சிலை இந்த அரண்மனையில தான் இருக்கு. அதை திரும்ப கொடுங்க, இல்லனா இதுக்கான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன யுத்தம்னு சொல்லி மிரட்டுறீங்களா? பிரமாதம். மகிழ்மதிக்கு சொந்தமான ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு. அது கூட கருட ராஜ்யத்தை ஒரு சுடுகாடா சேர்த்துக்க வேண்டியிருக்கும். ஆதாரமும் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. மகிழ்மதி சாம்ராஜ்யத்தோட ஆயுதம் நாளைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் உங்களுக்கு நேரம். அதுக்குள்ள எங்க கருட சிலையை கொண்டு வந்து கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். கருட ராஜ்யத்துக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் நினைத்த விஷயத்தை நீயே கூறிவிட்டாய் மகனே. பொதுவாக அவர்களது சாம்ராஜ்யத்தில் எதையாவது தொலைத்து விட்டார்கள் என்றால் அது திரும்ப கிடைக்காது என்று சொல்வார்கள். இந்த யுத்தத்தில் வெற்றி கொண்டால் மகிழ்மதி இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்த நாடாக மாறிவிடும். எதுக்காக யுத்தம்? இப்படி ஒரு குற்றத்தை நம்ம செய்யவே இல்லையே. அவங்க சொன்னதுல இருந்த ஒரே ஒரு உண்மை, மகிழ்மதியில செய்யப்பட்ட ஆயுதம் தான் இது. எந்த படை வீரனாவது சண்டை போட்டு அங்கேயே ஆயுதத்தை விட்டுட்டு வருவானா? இது நம்ம படைய சேர்ந்தவங்களோடது இல்ல. அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இந்த வாளை வேணும்னே யாரோ அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. மகிழ்மதிக்கும் கருட ராஜ்யத்துக்கும் நடுவில் போற உருவாக்கணும். அப்படி நாம 2 பேரும் சண்டை போட்டா 2 ராஜ்யமும் வீணாகிறது உறுதி. பல்லாள் தேவ், படைகள் தயாராகட்டும். நம்ம ராஜசபைக்கு வந்து சவால் விட்டுட்டு போனவங்கள சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரியே அவங்கள திரும்பி போக சொல்லு. அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட கிடையாது. அதையும் மீறி அவங்க யுத்தம் செஞ்சே தீர்வேன்னு அடம் பிடிச்சா மகிழ்மதி அவங்களோட ஆசையை நிறைவேற்றும்னு சொல்லு. அம்மா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் அந்த சிலையை தேடி கண்டுபிடிக்கிறேன். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் உனக்கான நேரம். அதுக்கப்புறம் யுத்தத்துக்கான சங்குநாதம் தான் ஒலிக்கும். நாம 2 பேரும் சண்டை போடுறதுனால யாருக்கு லாபம்? புரிஞ்சுதா காலக்கையா? மகிழ்மதி, கருட ராஜ்யம். சேர்ந்து சொல்லுங்க. உங்க கொண்டாட்டத்துல இடையூறு பண்ணதுக்கு மன்னிக்கணும்.
அழிவு ஏற்பட போறது மகிழ்மதிக்கோ கருட ராஜ்யத்துக்கோ இல்ல, அது உனக்குத்தான் நினைக்கிறேன். என்னை எப்பவுமே காப்பாத்திய பழக்கம் ஆயிடுச்சுல உங்களுக்கு. நீதான் எப்பவும் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிய. என் பாகுபலி ஜெயிச்சிட்டான். நீங்க எனக்கு கட்டளை இடுங்கம்மா. நான் உங்களுக்கு வெளிப்படையா ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு அழைப்பு விடுறேன். கருடராஜ தூதர்களை உள்ள வர சொல்லு. சூரியன் உதயமாயிடுச்சு. இப்ப நான் என் தந்தைக்கு என்ன பதில் சொல்றது? அமைதியா இல்ல யுத்தமா? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, பல பேர் யுத்தத்தை தங்களோட கடமையா நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ அமைதி தான் நல்ல விஷயம்னு தோணுது. இப்ப என்ன சொல்ற ராஜகுமாரா? கண்டிப்பா இதை திருடிக்கிட்டு போனது காலம்தான். சண்டையை நிறுத்துறதுக்காக அவன் செஞ்ச சதி. ராஜமாதா சிவகாமி, தெரியாம நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது நம்ம 2 ராஜ்யத்தையும் நெருக்கமாக்கிடுச்சு. இன்னில இருந்து கருட ராஜ்யம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. நட்புறவோட இருப்போம்.
நீ யுத்தத்தை தடுத்துட்டன்னு நான் கேள்விப்பட்ட பாகு. கோவமா இருக்கியா மாமா? எனக்கு தெரியும் யுத்த பூமியில தாவி குதிக்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு. ஒரு காலத்துல நான் பாயும் புலியா இருந்தேன். அப்ப நான் வாலிபனா இருந்தேன். அது தெரியுமா? என்னை பார்த்தா முட்டாள் வாலிபம் மாதிரி தோணுதா? முட்டாளா இல்ல, ஆனா நீ புத்திசாலியும் இல்ல. புத்திசாலித்தனம் வயசாலியும் அனுபவத்தினாலையும் தான். அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே. அவங்க திட்டம் கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிருச்சு மாமா. பல்லனுக்கு அவ்வளோ புத்தி சாதுரியமா? அவனுக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். அப்படின்னா நீ இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்கங்கிறியா? இருக்கலாம், ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவும் இப்ப என்கிட்ட இல்ல. ஏன் அப்படி எனக்கு தோணுது? யாரும் எனக்கு கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். தாக்குறாங்க, தாக்குறாங்க, இளவரசரை தாக்குறாங்க. மகிழ்மதியோட மேற்கு நகரத்தை ஒரு எதிரி கூட்டம் தாக்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. நகரம் முழுவதும் நாசமாயிடுச்சு. ராஜ மரியாதையோட அவங்கள அடக்கம் செய்யுங்க. மகிழ்மதியோட குடிமக்கள் அவங்க. முதியோர்களுக்கு எதிராக இப்படி ஒரு கொடுமையா? இவங்களால யாருக்கு என்ன ஆபத்து வரப்போது கட்டப்பா? வயசானவங்க சடலங்கள் மட்டும்தான் இங்க இருக்கு. நகரத்துல இருந்த மத்தவங்க எங்க? அது அவன் சொல்லுவான். வீரர்கள் ஏன் கூட வாங்க. நெல்லு பல்லா, இது ஒரு தந்திரம். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா? எதிரிகள் விஷயத்துல கவனமா இருங்க. ராஜகுமாரனை காப்பாத்துங்க. தலைவா, மின்னல் வேகத்துல ஓடி வரான்ல, அவன் தான் கட்டப்பா. நான் அவனோட மோதி பார்க்கறேன். அப்ப இவன் தான் மகிழ்மதியோட மா வீரனா? கட்டப்பா, ஒரு மா வீரனோட இன்னொரு மா வீரன் தான் நேருக்கு நேர் மோதணும். நீங்கெல்லாம் யாரு? இவரை தெரியாதா? இவர் பேர் ரத்ததேவ், காலத்துக்கே காலகேயன். இவர் காலதூதன். மகிழ்மதி போல சாம்ராஜ்யம் எல்லாத்துக்கும் தூதர். இது ஒரு புது ஏற்பாடு. உங்க ஆயுதத்தாலேயே மகிழ்மதியை அழிக்க வந்தவர். உங்க ஒவ்வொருத்தரையும் இவர் விடமாட்டாரு. இவரோட வீரத்தால பல ராஜ்யங்களை அடிப்படைய வச்சிருக்காரு. இப்போ உங்க மகிழ்மதிக்கு வந்திருக்காரு. இத பாரு, நீ ஒண்ணும் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. மகிழ்மதி சாம்ராஜ்யம் அழியறதை எதிர்பார்க்கறதுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களை அழிக்கத்தான் நாங்க இருக்கோம். நாங்க இருக்கிற வரைக்கும் மகிழ்மதியில ஒரு சின்ன அணுவை கூட யாரும் அழிக்க முடியாது. எங்க சாம்ராஜ்யத்துக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம். மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல அழிஞ்சிடுவேன். வெற்றி தோல்வி நம்மள யாருக்கு சொந்தம்னு முடிவு பண்ணிடலாமா? நீ மகிழ்மதியோட சிங்கம்னு கேள்விப்பட்டேன். சிங்கத்துக்கும் ஓனாய்க்குமான சண்டையில இந்த சுண்டலிகளுக்கு என்ன வேலை? நான் சிங்கம் இல்ல, மகிழ்மதியோட சிம்மாசனத்தோட நம்பகமான ஒரு அடிமை. நீ அடிமையை விட பல மடங்கு பெரிய ஆளு கட்டப்பா. உனக்கு என்ன தெரியுமா? உன்னை யாருக்கு தான் தெரியாது. உன்னை பத்தின வீர தீர கதைகளை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் தெரியுது நான் கேள்விப்பட்ட எல்லா கதைகளும் உண்மைதான்னு. கதைகள் சில சமயத்தில் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? நான் இந்த கதையை அழிச்சு புதுசா ஒரு கதையை எழுத போறேன். Yeah!
மகிழ்மதியோட வாள் செதறி போச்சு. தோத்ததுக்கு அப்புறம் கூட சிரிக்கிறியா? அட, நான் தோத்து போயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? இது ஒரு தந்திரம். நான் போட்ட திட்டங்கள் இது வரைக்கும் தோத்து போனதே இல்லை. கொடியை இன்னும் மேல தூக்கி காட்டு. என்னோட சகோதரன் பார்க்கட்டும் அவனை காப்பாத்துறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. கண்டிப்பா பாகுபலி. ஒட்டுமொத்த ஓனாய் கூட்டத்தையும் வேட்டையாடுங்க. ஜெய் மகிழ்மதி. ஒட்டுமொத்த மகிழ்மதி படைகளும் நம்மளை வரவேற்கிறதுக்காக இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுங்க, நாமளும் அவங்கள விட எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்லைன்றது காட்டுங்க. அந்த மகிழ்மதி சாம்ராஜ்யத்தை எரிச்சு சாம்பலாக்குங்க. வேலை செய்ய வேண்டியிருக்கு. கட்டளையிடுங்கள் பாகுபலி. இந்த கொடியை ரொம்ப பாதுகாப்பா மகிழ்மதிக்கு கொண்டு போய் சேர்த்துரு. சீக்கிரம் போ, சீக்கிரம். பின்வாங்குங்க, சாம்ராஜ்யத்துக்கு திரும்ப போங்க. அவங்களுடைய ஆயுதத்தால நம்ம நெஞ்ச கிழிச்சிருவாங்க போல இருக்கு. நம்ம வாள்கள் அவங்க கவசத்தோட மோதினதும் உடஞ்சு போயிருது. அவங்கள கொல்றதுன்றது நடக்காத காரியம். அப்ப உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. அடுத்த தடவை அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக, மகிழ்மதியோட பாதுகாப்புக்காக உங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் ஒருத்தன் இங்க நிக்கிறேன். போங்க போங்க. மத்தவங்கலாம் எங்க? இந்த மாதிரி கொஞ்சம் கூட வலிமை இல்லாத சாதாரண இரும்பால செய்யப்பட்ட ஆயுதத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. அவருக்கு முன்னாடி நம் படைகளோட வாள்கள் கண்ணாடி மாதிரி சுக்குநூறு ஆயிடுச்சு. பாகுபலி எங்க இருக்கான்? உன்னோட சகோதரன் எங்கன்னு சொல்லு.
இல்லம்மா, அவனோட உடம்பு மொத்தமா எரிஞ்சு போச்சு. இவன் என்னுடைய மகன். ராஜமாதா, இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு குற்றவாளி. இல்ல கட்டப்பா, நீ எனக்கு மட்டும் இல்ல, இந்த மகிழ்மதி நாட்டுக்கே குற்றவாளி. உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எதிரியோட பலம், அவனோட படைகள், பயன்படுத்துற ஆயுதங்கள், எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டப்பா. நீ செஞ்ச இந்த பெரிய தப்புக்கான தண்டனைய என் புள்ள அனுபவிச்சிருக்கான். தன்னோட உயிரை தியாகம் செஞ்சிருக்கான். என் புள்ளைய கொன்ன கொலைகாரன் நீ கட்டப்பா. பாகுபலி என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள மாதிரி தான் இருந்தா ராஜமாதா. வாய மூடு. இன்னொரு முறை அவன் பேரு உன் வாயால சொன்ன, அவன் எனக்கு மட்டும்தான் மகன். மகிழ்மதி சாம்ராஜ்யத்தோட எதிர்காலமா அவன் இருந்தான். மகிழ்மதி நாட்டோட எதிர்காலத்தையே நீ அழிச்சிட்ட. அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நீ எங்கு சென்றிருந்தாய் கட்டப்பா? அவனுடைய நிழலாக நீ இருந்து அவனை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? அவனை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை தானே? ராஜமாதா, என்னோட உயிர் மூச்சு போகிற வரைக்கும் நான் இந்த மகிழ்மதியை காப்பாத்துவேன். இதுவரைக்கும் உங்களோட ஒவ்வொரு கட்டளைக்கும் நான் எப்பவும் தலை வணங்கி இருக்க, எதிரிகளோட தலையை வெட்டி எரிஞ்சிருக்க. நீங்க எனக்கு மரண தண்டனையை கொடுத்தாலும் சரி, சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கட்டப்பா. உன்னோட உயிர் மூச்சு மகிழ்மதியோட இணைஞ்சிருக்கா? அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷமே மகிழ்மதி சாம்ராஜ்யத்திலிருந்து உன்னை நான் விலக்கி வைக்கிறேன். இனி இங்க யாரும் உன் பேரை சொல்லவும் மாட்டாங்க. இந்த மகிழ்மதி நாட்டோட வரலாறுல உன் பேரும் இருக்காது. உனக்கான தண்டனை இதுதான். இதுக்கப்புறம் மகிழ்மதி சாம்ராஜ்யத்துக்குள்ள நான் உன்னை பார்த்தா தெருநாய் மாதிரி நீ அடிபட்டு சாவ. என்னுடைய இறுதி முடிவு இதுதான். என்னுடைய முடிவுதான் அரச கட்டளை. நான் உன்னை மொத்தமா எழுந்துட்டேன்னு நினைச்சிட்டேன்ப்பா. நான் எங்க போனாலும் சரிவுதான். நான் திரும்ப உங்ககிட்டயே வந்துட்டேன். என் மக. அம்மா. அம்மா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களாம்மா? நீங்க என்ன பார்த்து என் மகன்னு சொன்னீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா ஒன்னும் இல்ல. மீண்டும் ஒரு தோல்வியா? எங்கிருந்து எப்படி எந்த நேரம் நமக்குன்னு ஒரு தாக்குதல் வருதுன்னு கணிக்க முடியல. ஒருவேளை கட்டப்பா மட்டும் நம்ம கூட இந்நேரம் இருந்திருந்தான்னா. அந்த பேரை மகிழ்மதி சாம்ராஜ்யத்துக்குள்ள சொல்லக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க ராஜமாதா. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம அந்த அளவு நீங்க எல்லாரும் பலவீனமா இருக்கீங்களா? ஒரு அடிமையோட பாதுகாப்புக்காக ஏங்கி தவிக்கிறீங்க. இத மறக்காதீங்க. அவன் சாதாரண கொத்தடிமைதான். ஆனா நீங்க எல்லாரும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தோட பெரும் படை வீரர்கள். இப்ப உங்களோட திறமைய காட்டுங்க. அந்த கால தூதனை காலன் கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்கான திட்டத்தை தீட்டுங்க. சீக்கிரம். இப்ப நமக்கான நேரம் குறைவு, எதிரிகள் அதிகம். இந்த சிம்மாசனத்தில் நீ அமர்வதை நான் காண வேண்டும் என ஆவல் கொள்கிறேன் மகனே. நானும் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன். பாகுவ எங்க அம்மாவோட கண்கள்ல நான் பார்க்கறேன். பிரஜைகளோட இதயத்துல நான் பார்க்கறேன். மகிழ்மதி சாம்ராஜ்யத்தோட இதிகாசத்துல பார்க்கறேன். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் கூட சாகாம இருக்கான். என்னை கூட மகிழ்மதியில அவனுக்கான மதிப்பு என்னை விட அதிகமா இருக்கு. அதற்கு ஏன் கவலை கொள்கிறாய்? யார் இதயத்தில் கண்களில் இருந்தால் என்ன? சிம்மாசனத்தில் நீதான் அமர்ந்திருப்பாய். இதிகாசம் என்பது அதை மட்டும்தான் ஞாபகத்தில் வைத்திருக்கும். ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்ந்திரு மகனே. பாகுபலி அவன் மடிந்து விட்டான். ஆனால் உனது கரங்களில் அவனது ரத்தத்தில் ஒரு துளி கூட படவில்லை. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. நீங்க அதை எப்படி புரிஞ்சுப்பீங்கப்பா?
சின்ன வயசுல இருந்து நான் யாரை அதிகமா வெறுத்து ஒதுக்கணும்னோ அவனை சகோதரன் கூப்பிட்டு கட்டி அணைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒரு நாள் அவன் கழுத்துல அதே வாளை வீசி எரிஞ்சு என்னோட அதிகாரத்தை தட்டி பறிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். கையில மட்டும் ரத்தக்கரை படிஞ்சா பத்தாது, அவனோட ரத்தத்துல மொத்தமா குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாகுபலி பாகுபலியை நான் தோக்கடிச்சிட்டு நான் அந்த சிம்ஹாசனத்துல இடம் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாகுபலியை நானே என் கையால கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப மக்கள் மனசுல குடியிருக்கிற அவனை எப்படி கொல்றது? ஐயா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தாகத்தால தொண்டை ரொம்ப வத்திடுச்சுங்க ஐயா. உனக்கு இலவசமா தண்ணி வேற வேணுமா? எந்திரி, வேலையை செய். உங்கள மாதிரி சோம்பேறிங்களோட நடிப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எந்திரி. இந்த சாட்டையால எத்தனை பேரை அடிச்சு எனக்கு கீழ்ப்படிய வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? நடக்க முடியலனா தவழ்ந்து போ, ஆனா வேலை நிக்கவே கூடாது. ஐயா, அடிக்காதீங்க, இரக்கம் காட்டுங்க. இரக்கமா? நாலா பக்கம் சுத்தி பாருடா முட்டாள். நரகத்துல கருணை காட்ட சொல்ற? முதல்ல வேலை செய், இல்லனா செத்து போ. சரி, நீ இன்னைக்கு பசியோட இருக்கிற கழுகுக்கு இரையாயிடுவ. நீ எல்லாம் அதுக்கு தான் லாயக்கு. உன் கதை இன்னியோட முடிஞ்சது. உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுறேன் பாரு. இங்க பாரு, இப்ப நான் என்ன பண்றேன்னு. என் கைய பிடிங்க மாமா, எந்திரிங்க, நிம்மதியா ஓய்வெடுங்க. நீ அவனை கொன்னுட்டியா? அவங்க யாரும் உன்னை விட மாட்டாங்கப்பா. இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிரு. வேற யாராவது இங்க வந்து பாத்துட்டாங்கன்னா கொன்னுருவாங்க. போயிடு. தனியா தப்பிக்கிறான் தான் நான் எப்பயோ தப்பிச்சிருக்க மாட்டேனா? நான் இங்கேருந்து போகும்போது உங்க எல்லாரையும் கூட கூட்டிட்டு தான் போவேன். அவங்க வராங்க. யாரா இருந்தாலும் வரட்டும்.